இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி மகரம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் மீனராசியில் செஞ்சிருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மிதுன ராசியில் செஞ்சிருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் கடகராசியில் இருக்காங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது சிம்மராசியில் செஞ்சிருக்காங்க. இதுதான் ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகர ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறனால 7.5 சனியெல்லாம் உங்களை விட்டு விலகிருச்சு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக தான் மகர ராசி நேயர்களுக்கு அமையும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. நேரங்காலமெல்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சி தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு விடாமுயற்சி பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க உங்களுக்கு. சரிங்களா? நினைக்கிற காரியம் நடக்கும். கடந்த ஒரு 7.5-8 வருஷமாக எதுவுமே நடக்கலை. எல்லாமே தடங்கள் தான், போராட்டம் தான், எந்த ஒரு விஷயம் நடக்கலை. எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை தான். ஆனால் இந்த மாதம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை இருக்கிறனால பணம் பொருள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் சின்ன சின்ன குடும்பத்தில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு போகுங்க. பார்த்துக்குங்க. சரிங்களா? உணவு பழக்க வழக்கத்தில் கவனமாக இருக்கணும். வெளியே உணவு பழக்கம் வெளியே சாப்பிட்றது போகிற இடத்துல நாங்கள் சாப்பிட்றது அது மாதிரிலாம் கொஞ்சம் வச்சுக்க வேண்டாம். கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்குங்க. ஏன்னா ஃபுட் பாய்சன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால, வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால யாருக்கும் வாக்கு கொடுத்து மாட்டிக்காதீங்க. கவனமாக இருக்கணும். பேச வேண்டிய பேச்சில் மகர ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஆனால் குருப்பாக இருக்கிறனால பெருசாக பாதிப்பு இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது ஈஸியாக சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பணம் வரும், கவலைப்படாதீங்க. பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்கும். உங்களுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காருங்க. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால குழந்தை பாக்கியம் அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு தேடி வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருக்காங்க. குரு இருக்கிற நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது வேலை குறிக்கிற இடம், கடனை குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம். இப்போ 6ஆம் இடத்துல குரு இருக்கிறனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், கேட்ட இடத்துல கடன் கிடச்சிரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை, எதிர்பார்த்த வேலை, நல்ல வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. 6ஆம் இடத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. நல்ல சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? 6ஆம் இடத்துல இருக்க குரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருவார். வேலையில் ப்ரொமோஷன், பதவி உயர்வு இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடந்துடும். சரிங்களா? ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் 8க்கு 12ஆம் இடத்துல மறையிறனால பெருசாக கண்டங்களோ துன்பங்களோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடாது. பயப்பட வேண்டாம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக போவாங்க. இதெல்லாமே 12ஆம் தேதி வரைக்கும் தான். 12ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மாறும். சரிங்களா? ஏன்னா 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாலே வண்டி வாகனத்தில் பிரச்சனை, அம்மாவோட ஹெல்த் பிரச்சனை, அலசல் திருச்சல் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும். உங்களுக்கும் ஹெல்த் பிரச்சனை கொடுக்கும், அம்மாவுக்கும் ஹெல்த் பிரச்சனை கொடுக்கும். ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா அங்கே வந்து 12ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் வந்து 9ஆம் இடத்துக்கு மாறிடுறார். சுகஸ்தானாதிபதி 8ல் மறையக்கூடாது. ஆனால் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க உங்களுக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ நல்ல வேலை கிடைக்கிறது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா அந்த கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்க, அந்த கார்மெண்ட்ஸில் இருக்க சுக்கிரனோட தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அழகு சார்ந்த வேலையில் இருக்கவங்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல வளர்ச்சி இருக்கும். சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுறதுனால அது கொஞ்சம் பாசிட்டிவாக போயிடும். ஏன்னா சுக்கிரன் குரு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ சுப விஷயங்கள், சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறது, வெளிநாடு போகிறதுக்காக செலவு பண்ணுறது, நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு அமைஞ்சிடும். கேட்ட இடத்துல உதவி கிடச்சிருங்க. கவலைப்படாதீங்க. நல்ல வேலை, கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஆடி 12ஆம் தேதி உங்களுக்கு செவ்வாயோட பயிற்சி வந்து செவ்வாய் வந்து பாருங்கள் 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போயிடுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் மறைவுஸ்தானத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது இதெல்லாமே ஒரு சில பேருக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு அமைஞ்சிருங்க. இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சரிங்களா? ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன ஆரம்ப பகுதி ஒரு 12ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அப்படி இருந்தாலும் கூட ராசிநாதன் வலுத்து குருவோட வீட்டில் இருக்கிறனால அவருக்கு எந்த ஒரு பாவகிரக தொடர்பு இல்லாதனால கண்டிப்பாக இந்த மாதம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். செவ்வாய் வந்து உங்களுக்கு 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால் பெருசாக பாதிப்பு இருக்காது. ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் ரெடி ஆயிடுவீங்க. சரிங்களா? ஆனால் 7.5-8 வருஷமாக மகர ராசி நேயர்களோட வாழ்க்கை இருட்டுக்குள்ளே இருந்தீங்க. நரக வாழ்க்கை அனுபவிச்சிங்க.
எந்த ஒரு முயற்சிக்கும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை, நினச்சது நடக்கலை, ஆசைப்பட்டது நிறைவேறலை, எதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஆனால் இந்த காலகட்டங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் பூர்த்தியாகும், நினச்சதெல்லாமே நடக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு யோகம், நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பைல்ஸ் ப்ராப்ளம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 8ல் கேது இருந்தாலே இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இது பண்ணுறது, மர்ம உறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வியாதி, இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இதெல்லாமே கொடுக்கும். கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெருசாக பாதிப்பு இருக்காதுங்க. இரவு நேர பிரயாணங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ட்ராவல் பண்ணும்போது கரெக்டாக போங்க. உணவு பழக்க வழக்கத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பெருசாக பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இடமாற்றம், வேலையில் இடமாற்றம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறனால அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களும் சரி, சொந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதேமாதிரி சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, எதிர்பாராத லாபம், முன்னேற்றம், வளர்ச்சி கண்டிப்பாக அதெல்லாமே கிடைக்கும். அதெல்லாமே சந்தேகமே கிடையாது. திடீர் சில வளர்ச்சிகள், திடீர் மாற்றங்கள், விபரீத ராஜயோகம், சடனாக சில விஷயங்கள் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது பார்க்க முடியும். ஏன்னா மகர ராசிக்காரங்க ஏற்கனவே எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, போராடி எல்லாமே இழந்துட்டீங்க, எல்லாமே உங்களை விட்டு விலகிருச்சு. உயிரிழப்பை தவிர சொந்த பந்தங்கள் அதெல்லாம் உங்களுக்கு தேடி வருவாங்க. அதான் உயிர் போனால் தான் திரும்பி வராது. ஆனால் மற்ற விஷயத்தை நம்ம சம்பாதிச்சிக்கலாம். வீடு வாங்கணும், சொந்தக்காரங்க பிரிஞ்சு போனவங்கள திரும்பி வர்றது, சொத்து வாங்குறது, மறுபடியும் வேலை போனது மறுபடியும் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். ஆனால் இந்த மாதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? பயப்பட வேண்டாம். ஒரு யோகமான ஒரு தரமான மாதம் தான் இந்த ஆடி மாதம். எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும். பயன்படுத்திக்கங்க. நல்ல மாதம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன், அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இது கோச்சார கிரக நிலைகள், வால்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரக நிலைகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், 1ஆம் பாதமாக, 2ஆம் பாதமாக, 3ஆம் பாதமாக, 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறதுங்க, இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்குறது. பிறப்பு ஜாதகங்கிறது தனி மனிதனுடைய விஷயம். சரிங்களா? தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்குறது. துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா, இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் 15% 20% பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80% 85%. அப்போ மெஜாரிட்டி அதை தான் பேசுது பாருங்கள். அப்போ 2 மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான், என்ன அனுபவிக்க பிறந்திருக்கான், என்ன கர்மா, நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, கெட்ட கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, இந்த பிறவில் என்னென்ன நடக்கும், என்னென்ன காலகட்டங்களில் என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும், இது ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. 100% நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சரிங்களா? நம்ம பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார், நீங்கள் சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க சார் அது நடக்க மாட்டேங்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, யார் பேச்சு கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியல, எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது பொதுவான பலனுங்க. பொதுவான பலன் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், பாக்கியாதிபதி எப்படி இருக்கார், முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும். அவங்க அழகாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஏணி படிக்கட்டு மாதிரி அவங்க ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க, உங்களால் அனுபவிக்க முடியாது. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம், லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ 2 கையில் 2 கால் இல்லை, கோடிக்கணக்கில் பணம் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும்? அதே தான், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறதா ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போதும் பாருங்கள், உங்கள் வயசு என்ன கர்மாவில் இருக்கீங்க, என்ன அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன நடக்க போகுது, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.